ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன்ட் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபியோடு தாங்க உங்களை பார்க்க வந்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சப்பாத்தி செஞ்சுருப்போம், அது கூடவே சப்ஜி செஞ்சுருப்போம். பட் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சில சமயம் மிச்சமாயிரும், சப்ஜி தீர்ந்து போயிடும். ஸோ சப்பாத்திக்கு என்ன பண்ணுறது, தனியாக ஏதாவது திரும்ப பண்ணிகிட்ருக்கணுமான்னு யோசிப்போம். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நம்ம மிச்சமான சப்பாத்தி வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா என்னோடய வீடியோவை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இன்றைக்கி ஒரு 3 சப்பாத்தி எடுத்திருக்கேன். ஒரு சப்பாத்தி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். அதை திரும்பவும் இன்னொரு ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ 4 பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு தின் லேயராக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தா கொஞ்சம் நூடுல்ஸ் மாதிரி கொஞ்சம் நீளமாக வந்திருக்கும். நீங்கள் வேணும்னா இந்த பரோட்டா சில்லி பரோட்டாக்கு போடுற மாதிரி பிச்சு கூட போட்டுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி கொடுக்கும்போது அவங்க மிச்சமான சப்பாத்தின்னு கூட தெரியாது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ நூடுல்ஸ் மாதிரி ஃபீல் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நான் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட நம்ம அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெரிய தக்காளி வேணாம், மீடியம் சைஸ் இருந்தால் போதும். நம்ம இன்றைக்கி 3 சப்பாத்தி தான் எடுத்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறேன் நான். ஸோ இது கூட இந்த ஸ்டேஜில் 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எக்கை இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த எக் பார்த்திங்கன்னா ரொம்ப வெந்துடக்கூடாது. பாதி வெந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சப்பாத்தி, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது எக்கு கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த எக்கு பாதி வெந்திருக்கும் போது ஆட் பண்ணும்போது மீதியும் அந்த சப்பாத்தி கூட சேர்ந்து நல்லா வெந்து வரும். ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு நீங்கள் சில்லி பவுடர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சோயா சாஸ் ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் இது கூட கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிள் இந்த ரெசிபி செய்கிறது. நம்ம மிச்சமான சப்பாத்தி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் நிறைய யோசிச்சுட்ருப்பீங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் டக்குன்னு யோசிக்காமல் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.